அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஒரு வருடம் முடிஞ்சிட்டாலே போன வருடம் நான் பட்ட கஷ்டங்கள் இந்த வருடம் படக்கூடாது அப்படி தானே நம்ம நினைப்போம். தொட்டது துலங்குகின்ற வருடம். இந்த வருடம் லாபஸ்தானம் வலுவாக இருக்கு. உங்களுக்கு யோகம் புதன். இப்போ சுக்கிரனையும் நாம் யோகாதிபதியாக எடுத்துக்கிடணும். இவங்க லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இது இல்லாமல் குரு பார்வையும் இருக்கு. குருவோட பார்வையும் உங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த வருடம் எப்படி இருக்கும்? அமோகமாக இருக்க போகுது. அழகான வெற்றி, அற்புதமான சந்தோஷம், புது புது சாதனை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்க இப்படித்தான் பயணம். அப்போது நாம் இந்த நேரங்களில் என்ன பண்ணணும்? முழுமையான செயல்பாடை நாம் வச்சுக்கிடணும். எதெல்லாம் அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வியாபாரம் முழுமையான லாபம், ரியல் எஸ்டேட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான தொழில் செய்கிறவர்களுக்கு மொத்த லாபம் உண்டு. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்கு அற்புதமான லாபம். அரசு சார்ந்த அதிகாரிகளாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு துறையில் அரசு சார்ந்த பணி செய்கிறீங்க கும்பராசிக்காரங்களுக்கு சந்தோஷம், குதூகலம், புதுவிதமான ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றி செய்தி. வெளிநாட்டில் ஒப்பந்தம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இங்கிருந்து ஒரு பொருளை அனுப்புவது, அங்கிருந்து ஒரு பொருளை வாங்குவது, இது போல தொழில் கும்பராசிக்கார இருந்தீங்க அப்படின்னா அற்புதமான லாபம். அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் யோகாதிபதிங்க. எப்படி இருக்கும்? மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். மண் தோண்டி பிஸ்னஸ், பில்டிங் கட்டி பிஸ்னஸ், இடத்தை வாங்கி விற்கும் பிஸ்னஸ், இது எல்லாத்துலேயும் பெரிய லாபம் கும்பராசிக்கு. அற்புதமாக இருக்குது. உங்கள் திறமை வெளிப்படுகின்ற நேரம். வீட்டில் இருக்கிற தடைகாரியங்கள் உடையுது. திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுது. அற்புதமாக எல்லாம் நடக்க போகுது. உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும். கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுறது? சுறுசுறுப்பான ஆள் தான். குவியல் குவியலாக நல்ல செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் முழுக்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குவியல் குவியலாக நல்லது நடக்க போகுது. அதற்கு தகுந்த முயற்சிகள் யாரெல்லாம் போட்டிங்க? வீடு வாங்குறதுல முயற்சி போட்டால் நிச்சயம் வீடு கிடைக்கும். இல்லை நான் வியாபாரம் செய்கிறேன், அதுக்கு நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னா இந்த நேரம் லாபம். முயற்சி, திறமை வெளிப்பட்டு முகம் சந்தோஷம் அடைகின்ற காலம். மனசு அப்படியே பூரித்து போய் பிரகாசமாக இருப்பீங்க இந்த வருடம். நல்லா இருக்கு. எதிரிகள் தள்ளி போயிடுவான். கடன் அடையும். இது ரெண்டும் முக்கியம் தானே. சரி, வருமானம் திடீர்னு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவா என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான புது புது வருமானங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில நபர்கள் நீண்ட நாளாக ஒரு வெளித்தொடர்பு, பக்கத்து ஊரோ பக்கத்து மாநிலமோ பக்கத்து நாடோ ஒரு தொடர்பு வச்சுருப்பீங்க. புதுசாக ஒரு தொடர்பு உருவாக போகுது.
தொடர்பு இல்லைன்னாலும் கூட ஒரு தொடர்பு வருது. அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எப்படி தான் இருக்குங்கிற தானே பார்க்குறோம். கும்பராசி பெண்களுக்கு வீட்டில் தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நேரம். வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்கள்ல, மகாலட்சுமி அன்னலட்சுமியும் மகாலட்சுமியும் வீட்டுக்குள்ளே வந்து உட்காருகின்ற நேரம் கும்பராசிக்கு. அன்னலட்சுமின்னா உங்களுக்கு தெரியும், உணவு சம்பந்தப்பட்ட எந்த தடையும் உங்களுக்கு இனி இருக்காது. பணம் சம்பந்தப்பட்ட தடையும் இருக்காது. இந்த 2 லட்சுமியுமே இந்த வருடம் உங்களுக்கு வரும். காரணம் என்னென்னா, யோகாதிபதிகள் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற போது இந்த வருடம் உங்களுக்கு உதயமாக இருக்குது. கவனத்தில் எடுத்துக்கோங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூரத்திலிருந்து ஒரு ஃப்ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு நட்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது நட்பாக இருக்கலாம், ஒரு சம்பந்தமாக இருக்கலாம், பெண் கொடுத்து பெண் எடுக்கின்ற முறையாக இருக்கலாம். தூர தேசத்திலிருந்து ஒரு உறவு உருவாகும். மனதில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்துக்குள்ளே விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குகின்ற யோகம் இருக்குது. வண்டி வாகன வசதி, காலி மனை வாங்குகின்ற யோகம் கும்பராசிக்கு இருக்குது. இதுக்கு மேலே என்ன, இந்த வருடத்தில் நாம் முயற்சியை மட்டும் முழுசாக போடணும். இப்போ ஒருத்தர் நான் வண்டி லாரி வாங்கி தான் ஓட்டுவேன் அப்படின்னு முயற்சியை போட்டிருப்பார். நிச்சயமாக லாரி வாங்கிடுவார். அந்த திறமையையும் அந்த திடீர் வரவையும் இந்த கிரகங்கள் தருகின்ற அமைப்பில் இந்த ஆண்டு ஓடுகின்றது. சின்ன சின்ன இன்னல்கள் இருக்குங்க. எவ்வளவு தான் பணம் வச்சுருந்தாலும் வீட்டு வாசப்படியில் நிற்கிற வாட்ச்மேனை நம்ப முடியாதுல்ல. இது மாதிரியான சிக்கல்கள் ஏன் வருது அப்படின்னா, நாம் சின்ன சின்ன இடங்களில் கவனக்குறைவாக இருக்கிறது தான். நண்பன்னு நம்பி நடுவீட்டுக்குள்ளே விட்டா போச்சா. அப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா, நாம் சின்ன சின்ன கவனக்குறைவு தான் காரணம், கிரகங்கள் இல்லை. அப்போ கும்பராசிக்காரங்க இந்த நேரத்தில் இந்த வருடம் முழுவதும் அற்புதமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சியை முழுசாக போடுங்க. லாபம் கிடைக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க, என்ன சாமி இப்படி சொன்னீங்களே அப்படின்னு. முயற்சி எடுத்தாலே வெற்றி தானே. மொத்தத்தில் இந்த வருடம் திறமை வெளிப்பட்டு அமோகமான சாதனை கிடைக்கின்ற வருடம். மாணவனாக இருந்தால் ஸ்கூல் ஃபஸ்ட், காலேஜில் நல்ல மார்க்கு, நல்ல மெரிட், வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்குது. முயற்சிகள் வெற்றி தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி அன்பு சொந்தங்களே. காலமும் நேரமும் கூடி வருகின்ற ஆண்டாக இருக்கிறது. அப்போ கால நேரம் கூடி வந்தால் நாம் என்ன பண்ணணும், கடுமையான உழைப்பை போடணும், திறமையை காட்டணும், ஒளிச்சு வச்சிருக்கிற திறமையெல்லாம் வெளியே கொண்டு வரணும். இதுதான் காலமும் நேரமும் கூடி வருகின்ற போது கும்பராசி முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு காலமும் நேரமும் கூடி வரும்போது கெட்டவர்களின் நட்பு, நம் எதிராக வஞ்சகம் நினைக்கின்றவனை கூட்டு சேர்க்கிறது, எளிமையாக அடுத்தவனை நம்புறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பின் தலையில் அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தலைப்பகுதியில் தலைவலி, அது மாதிரியான சம்பந்தங்கள் இருக்குது. கவனம் அங்கே வைங்க, திறமையை தொழிலில் வைங்க, லாபத்தை வீட்டுக்குள்ளே வைங்க, சந்தோஷத்தை மனசில் வைங்க. இந்த வருடம் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு திரும்பவும் ஒரு நல்ல தகவலை கொண்டு வருவேன். அதுவரை காத்திருங்கள்.